அதே மாதிரி இன்னைக்கு நெடுஞ்சாலையில துறையில நம்ம பார்த்தோம்னா எல்லா பிரிட்ஜஸும் கட்டி இருக்கான் எவ்வளவு செலவு பண்ணி, ஆனா எந்த மெயின்டெனன்ஸும் இல்லாம அங்க வேர் விட்டு செடிகள் முளைக்க ஆரம்பிச்சிருக்கிறது என்பதை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம நெடுஞ்சாலையில நம்ம டிராவல் பண்ணும்போது அந்த பிரிட்ஜஸ் நீங்க பாருங்க, பல கோடி செலவு செய்து அந்த பிரிட்ஜஸ், ஆனா இன்னைக்கு மெயின்டெனன்ஸ் இல்லாம அதுல வேர் விட்டு இன்னைக்கு ஒரு மரம் மாதிரி வளர்ந்து கொண்டிருக்கு. அது பாலத்துக்கே ஒரு ஆபத்தாக முடியும். எனவே அதை கவர்மெண்ட் ஒரு கருத்தில் கொண்டு அதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே போல அங்க பயணம் செய்யும் அனைத்து பயனாளிகளுக்குமே அந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்கிறது. நெடுஞ்சாலையில எல்லா இடத்திலும் குண்டும் குழியுமான சாலைகள், நெடுஞ்சாலைத்துறை, நகர சாலைகள், பேரூராட்சி சாலைகள், ஊராட்சி சாலைகள் என்று அனைத்து சாலைகளையுமே இந்த அரசு உடனடியாக மேம்படுத்த வேண்டும் என்பதையும் என்னுடைய கோரிக்கையாக இந்த நேரத்திலே நான் வைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு கட்டிடங்கள் அப்படின்னு சொன்னா, நாம் இங்க பேசிக்கிட்டு இருக்கிற இந்த கட்டிடமே ஆங்கிலேயர் காலத்துல கட்டின கட்டிடம். இட்ஸ் ஹெரிட்டேஜ் பில்டிங் அப்படின்றத நாம பெருமையோட பதிய வைக்கணும். அது போல தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு எத்தனையோ ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் இருக்கு. அது அத்தனையுமே நீங்க சிறந்த முறையில மெயின்டைன் செய்து வெளிநாட்டுகளுக்கு இணையாக இந்த கட்டடங்களை நாம ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸா காலத்துக்கும் இந்த பில்டிங்ஸ் பேர் சொல்ற அளவு நீங்க எல்லாமே அதை சரி செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்க போறோம், ஒரு கவர்மெண்ட் கட்டடத்தை பார்க்கிறோம், அதே ஒரு தனியார் கட்டடத்தை பார்க்கிறோம். ஆனா கவர்மெண்ட் கட்டடம் எந்த மெயின்டெனன்ஸும் இல்லாம பார்க்கும்போது இது கவர்மெண்ட் கட்டடம் அப்படின்னு சொல்ற அளவுல தான் இருக்கு. இதான் உண்மை. ஆனா இதே ஒரு தனியார் கட்டடம்னா எல்லா ஃபெசிலிட்டியோட சிறப்பா இருக்கு. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், அனைத்து அரசு கட்டிடங்களும் தனியார் கட்டிடங்களை போல மிக சிறந்த முறையில மெயின்டைன் செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் பொழுது புதுசா நம்ம கட்டடத்தை கட்டி அதுல செலவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இது ஒரு சிறு கிராமத்திலிருந்தே, நம்மளுடைய சிறு கிராமத்திலிருந்து தொடங்கி நகரம் வரைக்கும் அது வரணும். அந்த கட்டிட பணியை நமது அமைச்சர் அவர்களும் நம்மளுடைய முதல்வர்களும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் நம்ம போற கவர்மெண்ட் ஆபீஸ் ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கு.